பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க, அவர் நமக்கு போதும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போதும் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல வாய்களை திறந்து நல்ல இந்த காலை வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள. ஒரு நிமிடம் நல்ல வாய்களை விரிவா திறந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தரை எத்தனை பேர் ஆலயத்துக்குள்ள வரும்போதே அவரை துதித்து கொண்டே அவருடைய வாசல்ல உள்ள ஒளையினாலே துதிச்சாதான் உள்ள போக முடியும். தேவ பிரசன்னத்துக்குள்ள நல்ல வாய்களை விரிவா திறந்து துதிக்க துதிக்க அவருடைய சமூகம் நம்மை நிரப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய இயலாமையில் நீர் செயல்படுகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையில உம்முடைய கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலயத்தில் வந்து நிற்கிறது உம்முடைய கிருபை, எங்களை பலத்தோடு பாதுகாத்தது உம்முடைய கிருபை, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்போம். சத்ருவே நீ பெருமை பாராட்டாதே, நாங்கள் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றார். என் தேவன் என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானி. சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி கர்வ ஞானியே. என் இயலாமையில் நீ செயல்படு. உம் கரம் என்னை விலகாதிருக்கோ. என் இயலாமையில் நீ செயல்படு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், கரம் என்னை விலகா. மலைகளை பெயர்ப்பீர் என்றார். தடைகள் உமக்கு எம்மா. மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு. தடவை சொல்வோம், மலைகளை பெயர்த்தீர் என்றால் மலைகளை பெயர்த்தீர் என்றால். என் தடைகள் உமக்கு எம்மா. அறிக்கை செய்க, மரித்தோரை எழ செய்தீர் என்றால். என் நோய்கள் உமக்கு கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா காரியம் நாங்கள் முடிந்தது என்று சொல்லும்போது சர்வ ஞானியே. வேறு கோளும் கை இரு பரிவாரம் உம்மாலன்றி யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் பெரும் பரிவாரம் உம்மாலன்றி ஆகாயத்து பட்சிகளை போஷித்தீர் என்றார். என்னையோ போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், சர்வ ஞானியே
இல்லாமல் போகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். சொல்லுகிறான், இந்த குளத்துல இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. அவனுக்கு உறவினர்கள் நிச்சயமா இருந்திருப்பாங்க, ஆனா யாரும் அவனுக்கு உதவி செய்ய இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை காண்கிற ஒரு தெய்வம். யெகோவா ஈரே என்பது அவர் நம்மை காண்கிறவர் என்ற அர்த்தம். எத்தனை பேர் சொல்றீங்க நிச்சயமா பவுலை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு போறாங்க செத்துட்டான்னு சொல்லி, அதே பட்டணத்துல திரும்ப எந்திரிச்சு போய் அவருடைய வார்த்தையை அறிவிக்க பண்ணின ஆண்டவர் எந்த இடத்துல சத்துரு முடிந்தது என்று சொல்லுகிறானோ, ஓ தாவீதே, அழுவதற்கே பலன் இல்லை, ஆனா உன்னை கொண்டுதான் யுத்தத்தை செய்ய போகிறார், உன்னை கொண்டுதான் சத்துருவை முறியடித்து எல்லாத்தையும் திரும்ப வர பண்ண போகிறார். நம்புறவங்க முழு பலத்தோடு ரீகா தாலா ரபா, என் தேவனால ஒரு சேனைக்குள் பாய்வே. நேற்று நைட்டு 3:30 ஆஸ்பத்திரியில் இருந்தோம். இன்னைக்கு அதிகாலையில் 3:30, இன்னைக்கு காலையில் 5:30 கர்த்தர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. அம்மாவுக்கு திடீர்னு வயிறு வலினானா கர்த்தருடைய கிருபையினால் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உடனே திரும்ப வர எப்படி ஆண்டவரை ஆராதனைக்க முடியும் காலையில் எலும்பி? அதுதான் கர்த்தருடைய பலன். ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும், என் தேவன் எனக்கா செய்வி சர்வ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ கரங்களை உயர்த்தி அல்லேலூ குதிப்போமா? சரீரங்களிலும் உயிர் தெழுந்த வல்லமை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்த சேனைகள் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். கடைசிய முழு பலத்தோடு சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் சேனைகளின் பரிசுத்த, பரிசுத்த சேனைகளின் பரிசுத்த, பரிசுத்த. பரலோகத்தில் செய்யப்படுவது போல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. உள்ளத்திலிருந்து சேனை சேனைகள் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்த. மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மா, மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். உங்களை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. தடைகள் உமக்கு
மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் நம்புறவங்க கிரகிக்க முடியா காரியம் செய்வீங்கப்பா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ. முடிந்தது என்கிற இடத்துல புதிய ஆரம்பத்தை தருகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுகிற தெய்வம் இந்த காலை ஆராதனையில நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். அவர் என்னோடு இருப்பதினாலே நான் தடைகளை உட்பிரவேசிப்பேன், தடைகளை தாண்டி போவேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. புதே பலவீனத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல தேவ பலன் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரம். பவுல் சொல்லுகிறார், இந்த முள் குத்துகிறது, ஆண்டவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும். கிருபை உள்ள வந்துட்டு நான் உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த கிருபை இயேசுவின் நாமத்தினால பலவீனமான சரீரங்கள்ல இறங்கட்டும். ஆண்டவரே, அதிகாலை வேளையில உம்முடைய தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில தேவ கிருபை அப்படியே கண்களை மூடி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி தடைகளை நீக்கி போடுகிற தகப்பன், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இந்த காலையில சிலரை உயிர்ப்பிக்கிற தெய்வ வல்லமை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியால் எல்லாம் ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. அதிகாலையில இருட்டோடு போயிருந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் கல்லறையின் கதவை திறந்தா. யார் எங்களுக்காக புரட்டுவா? யார் தம்பி எனக்காக இதை செய்வா? யார் இந்த காரியத்தை என்ன நினைச்சு இதை பண்ணுவா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அதிகாலையில எவ்வளோ தூரத்துல இருந்து ஓடி தேடி நாடி வந்த ஆண்டவரை ஒரு நாளும் அவர் உங்களை கைவிட மாட்டா. அவரை தேடுகிறவர்கள் அவர் கைவிட மாட்டா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறவர் அல்ல? அப்படியே ஒரு பழைய பாடலை நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமமே துதித்து பாடிட பாத்திர, கரங்களை தட்டி துங்கவன் இயேசுவின் நாமமே. ஓ துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மாற்றியில் ஓ தூயரே ஏகமன் அற்புதமே, ஓ ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் துதி சாற்றிடுவோம். அடுத்த நாட்களில் கண்மணி பாதுகாத்தாரா, கருத்துடன் நம்மை காத்தாரே. அடுத்த நாட்களில் கண்மணி, எத்தனையோ ஆபத்துகளுக்கு மத்தியில நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது கிருபையே. கர்த்தரையே நம்பி எல்லாரும் சொல்லுவோம், கிருபையும் மீந்ததால். நல்ல கரங்களை தட்டியா அற்புதமே, ஓ ஆனந்தமே, நன்றியால் உள்ளவே
சாற்றிடுவோம் நன்றியா உள்ளவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடா நடந்தாலோ ஆளியின் கண்ணீரை கடந்தாலோ அக்கினி ஊடாய் நடந்தாலோ ஆளியின் கண்ணீரை கடந்தாலோ சோதனையோ சோதனையோ மிக பெருகினால் ஜெயம் நமக்கு இந்த சோதரிப்போவே அற்புதமே ஓ ஆனந்தமே நன்றியால் உள்ளவே துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளவே நாமல் துதி இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிரு போகையிலோ போகையிலோ நாம் புகலிடமாய் புகலிடமானதா போகை அற்புதமே ஒவ்வொரு நிமிடமும் எங்களை விட்டு விலகாதவரு நன்றியால் உள்ளவே துதி சாற்றிடு வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வாரும் என்று நாம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் வீரைத்து நெருங்கிட போவே அற்புதமே துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறவர் பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா பொங்கிடுவே நாம் அல்லேலூயா நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி கரங்களை உயர்த்தி ஹalleluya hallelujah 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 இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவரே சொல்லுவோம் ஹalleluya hallelujah 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 oh hallelujah 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 இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தெய்வம் அவர் மரண பரியந்தம் நடத்துவார் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவன் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் அல்லவா ஏசப்பா சீடர்களை பார்த்து சொல்றார் நீங்களும் போய்விட வாஞ்சியா இருக்கிறீங்களா அப்படி சொல்லும்போது சீடர்கள் சொல்றாங்க யார் இடத்துல ஆண்டவரே போவோம் சாப்பாட்டுக்காக வந்திருந்தா போயிருந்திருப்போம் அற்புதத்துக்காக வந்திருந்தா நித்திய ஜீவன் உள்ள வார்த்தைகள் சோர்ந்து போகும்போது துக்கத்தில் இருக்கும்போது உம்முடைய வார்த்தை மாத்திரம் கிடைக்கலன்னா நாங்க என்னைக்கோ எங்க துக்கத்துல அமிழ்ந்து போயிருப்போம் அழிந்து போயிருப்போம் இன்னைக்கு எங்களை திடமா நிற்க பண்ணினது உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தினது உம்முடைய வார்த்தை எங்களை தைரியப்படுத்தினது உங்க வார்த்தை எங்களை ஓட வைத்தது உங்க வார்த்தை ஆண்டவரே இந்த தெய்வத்துக்கு எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி இதுவரை எங்களை நடத்தீங்கப்பா
நீங்க இனிமேலும் எங்களை நடத்துவீங்க. யெகோவா ஈராக இருப்பீங்க. மரண பரியந்தம் எங்களை நடத்துவீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ உங்க அப்பா உங்க அன்புக்கு இணையாகுமோ? திரளான தண்ணீர்கள் உங்களுடைய நேசத்தை அவிக்க மாட்டாத ஆண்டவரே. அப்படி ஒரு நிமிடம் இலங்கைக்காக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க இலங்கை பக்கத்தில் இருக்கிற இலங்கை தேசத்தின் மேல கிருபையாருங்க ஆண்டவரே. அவருடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாக, எல்லா அழிவின் மலைகள் இயேசுவின் நாமத்தினால நிற்கும்படியாக. கிட்டத்தட்ட 154 பேர் இறந்திருக்கிறாங்க. இறந்தவர்கள், காணாமல் போனவர்கள் 160ற்கு மேலாக, குறைந்தது 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே, இலங்கையின் மேல உம்முடைய மனதுருக்கம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால தமிழ்நாடு மேல உம்முடைய மனதுருக்கம் இறங்கட்டும். கர்த்தர் எங்க தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் சொன்னீரே, நாங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறோம். கர்த்தர் தேசத்திற்கு சேமத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை நமக்கு அழிவு வராம இருக்கலாம். கர்த்தர் அவர்களை பாதுகாக்கணும். நம்முடைய தூத்துக்குடியை பாதுகாக்கணும். நன்றி ஆண்டவரே. அன்பின் அக்கினி பற்றி எரியுதே, உள்ளமெல்லாமே உம்மை நாடி தேடுதே. அன்பின் பற்றி எரியும் கரங்களை தட்டி, உள்ளமெல்லாமே உம்மை நாடி தேடுதே. தண்ணீர்கள் தணிப்பதில்லையே நேசரே, நேசரே உந்த நன்பினை. ஓ தண்ணீர்கள் ஆஸ்திகளெல்லாம் ஈடாகுமோ அப்பா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலக நேசங்கள், உலக நேசங்கள் ஈடாகுமோ ராஜாவுக்கு நன்றிக்கு? திராட்சை ரசத்திலோ, திராட்சை ரசத்திலோ உங்க நேசம் பெரியது. நாமமோ அது இனிமையானது. திராட்சை சொல்லுங்க, உங்க நேசம், உங்க அன்பு பெரியது. உங்க நாமமோ அது இனிமையானது. ருசித்து விட்டே அறிந்து கொண்டே பாசத்தை. ஓஹோ ருசித்து விட்டே அறிந்து கொண்டே ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ? உலக நேசங்கள், உலக நேசங்கள் ஈடாகுமோ? என் ராஜா தாயும் நீரே சொல்லுவோம். தாயும் நீரே, தந்தையும் நீரே, சொந்தமோ சொந்தம். திக்கச்சவன் உம்மிடத்துல இரக்கம் பெறுகிறான். தாயோ நீங்கதான், தந்தையோ நீங்கதான், சொந்தம் எனதெல்லாம். ஆத்மனேசர், ஆத்மனேசர், ஆயுளெல்லாம் நீங்க போதும். ஆயுளெல்லாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆத்மனேசரே, ஆத்மனேசர் மகதலரா ஆயுளெல்லாம் போதும். ஆஸ்திகளெல்லாம், ஆஸ்திகளெல்லாம் ஈடாகுமோ? என் அப்பாவுக்கு இணையாகுமோ? உலக நேசர் ஈடாகுமோ? வெண்மையானவர், வெண்மையானவர், நிரூபமுள்ளவர், இன்பமானவர், நீ மதுரமானவர். வெண்மையான உணர்ந்து சொல்லுவோம். ஆமப்பா
எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு அளவில்லாதது. சொல்லுவோ எவ்வளவோ தாயும் நீரே, தாயும் நீரே, தந்தையும் நீரே, சொந்தமும் நீரே, எனதெல்லாம் நீரே. தாயும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்கதாப்பா எல்லாமும் நீரே, எனதெல்லாம் ஆத்மநேசர், எந்த நேசர், ஆயுளெல்லாம் ஆயுளெல்லாம் போதும் நீரே. ஓ ஆத்மநேசர், ஆஸ்திகளெல்லாம் ஈடாகுமோ? அன்பு மேலானது உலக நேசர் ஈடாகுமோ? ஒவ்வொருவர் மேல அந்த அன்பின் தளல் விழுவதாக, அன்பின் தளல் விழுவதாக. ஆஸ்திகள் எல்லாம் தேவனுக்காக எழும்புகிற அக்கினி, குர்சியை உதறிவிட்டு எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் அசுத்தங்கள் களையப்படட்டும். நல்ல வாய்களை திறந்து நன்றி 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 ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரே, அந்த அன்பின் அக்கினி எங்களை அனலாய் மாற்றட்டும். ரீகா தாராபா, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கியவட்டும் ஆண்டவரே. யாரும் சொல்லி ஆராதிப்பது அல்ல, யாரும் சொல்லி துதிப்பது அல்ல. எங்களுடைய இருதயம் தேவ அன்பினாலே நிரம்பப்படுவதாக. இப்படி எல்லாரும் எழுமி நின்று கடைசி ஒரு 2-3 நிமிடம் நல்லா ஆராதிச்சு அடுத்த பகுதிக்குள்ள போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் அந்த நாமத்தை அறிக்கை செய்ய ஆயத்தோ? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி 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 சுகமாயிருக்கிற ஒரு நாமம் உண்டென்றால் இயேசு என்கிற நாமம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமமே இல்லாமல் வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே விடுதலை நாமோ சொல்லுவோம். அவன் நாமம் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம். எவ்வளவு சத்தம் அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம். எவ்வளவு சத்தமா
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் ஓ அவர் நாமம் இயேசு இயேசு, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையா. எத்தனை பேர் நம்புறோம்? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையா மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. ஓ நம் காரியம் வாய்ப்பதற்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சேர்ந்து சொல்லுவோம், அவர் நாமோ அவர் நாமோ அவர் நாமோ அவர் நாமோ. ஓ அசைவாடோ அனலாக்கோ அக்கினி ஜுவாலையே, அசைவாடோ அசைவாடோ அனலாக்கோ கரங்களை உயர்த்தி ஆவியே 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 அசைவாடுகிறவர், அனலாய் மாற்றுகிறவர், அசைவாடோ அசைவாடோ அனலாக்கோ மக்காக எழும்பும்படிக்கு அசைவாடோ அசைவாடோ ராகாதாலாவா ரிகாதாலாதாராவா ஹalleluya. அசைவாடோ அனலாக்கோ காலை வேளையில ஒவ்வொரு மேல அக்கினி விழட்டோ. அசைவா பரிசுத்த அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, கடைசி ஆவியே அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடோ நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினால ஆவோ. குறைவானது மாறணும்னா நிறைவானது வந்துதான் ஆகணும். நிறைவானது உள்ள வர வர குறைவானது வெளியேறி போகும். அப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தொடர்ந்தா அன்பு தேவ ஊழியர் டிலன் அவர்கள் நம்மை அப்படி நடத்த போறாங்க. ஆவியானவர் நடத்துகிறபடி. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஹalleluya ஹalleluya. அப்படியே தேவ சமூகத்திலே எல்லாரும் கண்களை மூடினவர்களாக ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. நித்திய வாசியும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த பரிசுத்தம் நிறைந்தின தேவன் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். ஹalleluya. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இந்த காலை நேரத்திலே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக, நெருக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, நீ போராட்டத்தோடு கண்ணீரோடு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். நம்மத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. தேவச்சனமே, ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தெய்வீக பிரசன்னம் கர்த்தருடைய வல்லமையினாலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya. எழும்பும் பள்ளத்தாக்கிலே ஒரு சேனை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே நிற்க தரிசனம் உரைக்கிறேன். எலும்புகள் பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன்.
மக்களான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே. பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாக அமர்ந்திடுவே. ஒவ்வொரு வேலும் ஒரு தெய்வீக பிரசன்னம் வீசிடுவே. ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்குவதாக. ஒரு வல்லமையாய் இறங்கிடுவே. ஒரு புதிய பலனாக அமர்ந்திடுவே. ஒவ்வொரு வேலும் வீசிடுவே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாக அமர்ந்திடுவே. சொல்லுங்க சொல்லுங்க. பெரும் காற்றாக வீசிடுவே. அறிவன் நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாக அமர்ந்திடுவே. ஒரு வல்லமை பெரும் காற்றாக வீசிடுவே. அக்கினி நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாக அமர்ந்திடுவே. ஒரு காற்றாக வீசிடுவே. அறிவன் நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாக அமர்ந்திடுவே. ஒரு காற்றாக வீசிடுவே. அறிவன் நதியாக பாய்ந்திடுவே. அருள்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கிடவே அக்கினி மழையாக பொழிந்தேன். சொல்லுங்க. அருள்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கிடவே அக்கினி மழையாக பொழிந்தேன். ஓ ஜீசஸ் அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாக பொழிந்திடுவே. பெருங்காற்றாக வீசிடுவே. அக்கினி நதியாக பொழிந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாக அமர்ந்திடுவே. பெருங்காற்றாக வீசிடுவே. அக்கினி நதியாக ஒரு மகிமை ஒரு மகிமை ஒரு மகிமை ஒவ்வொருவரும் நிரப்பட்டுமையா. இந்த காலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாயும் ஒரு வல்லமையுள்ள அக்கினியானது பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாக பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாக உயிர்ப்பிக்கிற அக்கினி உயிர்ப்பிக்கிற அக்கினியின் வல்லமை ஊட்டப்படுவதாக. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே. புயல் நதியாக பாய்ந்திடுவே. எழுப்புங்க. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினியாக அமர்ந்திடுவே. உள்ளத்தினாலத்திலிருந்து அப்படியே தேவ பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாக ஒரு சேனையாய் கர்த்தரைகளை எழுப்ப விரும்புகிறார். இந்த காலை நேரத்திலே உலர்ந்து போன எலும்புகளை தேவன் உயிரடைய செய்ய விரும்புகிறார். எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை தேவன் உண்டாக்குகிறார். பணிந்தவர்களின் ஆவியை தேவன் உயிர்ப்பிக்கும்படியாக ஒரு தேவ பிரசன்னமானது கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள் மீது இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா கபலா ஷகர தலபகதரபதனபா. ஓ நன்றி ராஜா. ஓ எத்தனை பெரியவர் நீரையா. எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஐயா. இத்தனை பெரிய கிருபைகளை எங்க வாழ்க்கையில தருகிறதற்கு ஓ நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் ஆண்டவரே. அந்த அன்பின் கிருபைக்காக ஹல்லேலூயா.
உம்முடைய அன்பின் கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே ஜனமே, ஒருவேளை உனக்கு முன்பாய் பர்வதங்களை போல இருந்த பெருங்காற்று நிமித்தமும் கண்மலை நிமித்தமும் செங்கடல் நிமித்தமும் சோர்ந்து போய் இந்த இடத்துல இருக்கிறாயோ, இந்த நேரத்தில் நீ அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த, அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த ஒரு எழுப்புதலின் அக்கினி உருவாகும் பொழுது உனக்கு முன்பாய் நிற்கிற செங்கடல் இரண்டாய் பிளக்கும். உனக்கு முன்பாக பெருங்காற்று அடங்கி போகும். தேவச்சனமே ரபா கபல ஷதரபல தரபா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஆடுவே ஆடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஆடுவே ஆடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஆடுவே ஒரே ஒரு முறை எல்லாரும் வித்தவுட் எனி மியூசிக்ஸ் உள்ளத்தினாலத்திலிருந்து ஒரே ஒரு முறை அப்படியே தேவ பிரசன்னத்தில் நிரம்பினவர்களாய் உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடை. உங்க கடைசிய முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று எல்லைகளை வகுக்கிற ஆண்டவர் இப்போதே சில பிரச்சனைகளை கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாய் பிரித்து போடுவாராக. வியாதிகளை விளக்குவாராக. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருக்கிற பொல்லாத பாவ வியாதிகள் சரீர வியாதிகள் சுகமாகட்டும்.
உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்க மத்தியில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படட்டும், உயிர்ப்பிக்கிற வார்த்தை வெளிப்படட்டும், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை வெளிப்படட்டும். ஊழியர்களை மறைத்து நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்யணும் ஆண்டவரே. பரலோகத்துக்கு போகணும்னு அவங்க சித்தம் செய்தாதான் போக முடியும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிறதுனாலேயோ அல்ல, சபைக்கு வருகிறதுனாலேயோ அல்ல, தேவ சித்தத்தை நாங்க செய்து முடிக்கணும். எங்க மேல உள்ள திட்டத்தை நாங்க நிறைவேற்றி முடிக்கணும். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கிருபையால் நிரப்புவீராக. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. எல்லா உலக கடைசிகள் அடையாளங்கள் வெகுவாய் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த நாளிலும் நம்மை அவருடைய பாதத்திலே கூட்டி சேர்த்திருக்கிற அருமையான கிருபைக்காக அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, ஆராதிக்க தந்திருக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் நடுவிலே கடந்து வர அன்போடு அழைத்த நம்முடைய போதகர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம் மத்தியில் இருக்கிற தேவ ஊழியர், ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிற தேவ ஊழியர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. வேத வசனத்திற்கு நேரே திரும்பலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிற அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனை மக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுகிற எங்கள் தேவன், எங்கள் நடுவில் இருக்கிறமுடைய தயவிற்காய், இரக்கத்திற்காய், அன்பிற்காய் ஸ்தோத்திரம். 11 மாதங்களை நிறைவேற்றி எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை திருத்தினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை சீராக்கினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நன்மைகளை பகிர்ந்தளித்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய முகத்தை நீர் எங்களோடு இருந்து நடத்த ஒப்பு கொடுத்து உமக்கு நேரை திருப்புகிறோம். நீர் அப்படியே எங்களோடு தொடர்ந்து செய்யும், பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தின் இறுதி பகுதி இந்த 21வது அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்தவ ஜீவிதம் என்பது வெற்றியும் தோல்வியும் கலந்த ஜீவிதம் அல்ல. வீரனுக்கு வேணா வெற்றியும் தோல்வியும் அழகாயிருக்கலாம். தோற்று வெற்றி பெற்று, தோற்று வெற்றி பெற்று வாழ்வது வீரனுக்கு அழகாயிருக்கலாம். தோல்விகளெல்லாம் வெற்றியின் படிக்கட்டுகள் என்று வீரன் சொல்லலாம். ஆனால் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே தோல்விகள் வெற்றியின் படிக்கட்டுகள் அல்ல.
அவனுடைய வாழ்க்கையிலே, அந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் என்பது நஷ்டங்களே, தோல்விகள் என்பது இழப்புகளே. ஆண்டவர் கிறிஸ்தவனை, தம்முடைய சந்ததியை, தம்முடைய சபையை இந்த பூமியில் அழைத்திருப்பது வெற்றியின் மேல் வெற்றி பெறுவதற்குத்தான். ஆகையினால் வெற்றியும் தோல்வியும் கலந்த வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ ஜீவிதம், வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொள்வதுதான். ஆகையினால் தான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிற அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது, நீங்கள் 7 சபைகளை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் நம்மோடு கூட பேசுகிறது. இந்த 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த 7 சபைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 7 சபைகளுக்கும் அவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அதே போல இந்த வார்த்தையை ஆண்டவர் எபேசு சபையை குறித்து சொல்லுகிறார். 2வது சிமிர்னா சபையை குறித்து சொல்லும் பொழுது 11வது வசனத்தில் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்பதாக. 3வது பெர்கமு சபையை குறித்து சொல்லுகிறார். 17வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிற அவனுக்கு, ஜெயங்கொள்ளுகிற அவனுக்கு என்று அவர் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. தியத்திரா சபையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அதே 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், தியத்திரா சபைக்கு 26வது வசனத்தில், ஜெயம் கொண்டு முடிவு வரியந்தம், ஜெயம் கொள்ளுகிற, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயங்கொள்றது மட்டும் இல்லையா, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. இந்த 4 சபைகளை குறித்து அவர் இந்த 2ஆம் அதிகாரத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். 3ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது சர்தை சபையை குறித்து அவர் சொல்லுகிறார். 5வது வசனத்தில் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அடுத்து பிலதெல்பியா சபையை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே 12வது வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. கடைசியாக 7வது சபையாக லவோதிக்கேயா சபையை குறித்து அவர் சொல்லுகிறார். அங்கே அவர் சொல்லும் பொழுது 21வது வசனத்தில், ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. கிறிஸ்துவை போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று அங்கே அவர் 7வது சபையை குறித்து அவர் முடிக்கிறார். அவர் ஜெயங்கொள்ளும் வழியையும் அவர் நமக்கு இங்கே சுட்டி காட்டுகிறார். ஜெயங்கொள்ளுகிற விதத்தை அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். 1:2:26 சொல்லும் பொழுது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன். இங்கே 3:21 சொல்லும் பொழுது, நான் ஜெயங்கொண்டு. இங்கே அழகாய் அவர் சுட்டி காட்டுகிறார். ஜெயத்தின் வழி என்ன, ஜெயத்தின் மாதிரி என்ன, ஜெயத்தினுடைய விதம் என்ன, ஜெயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். நான் ஜெயங்கொண்டு
கிறிஸ்து எப்படி ஜெயங்கொண்டவராயிருக்கிறாரோ அப்படியே அவரை போலவே நம்முடைய ஜெயத்தின் வாழ்க்கைக்கு, விசுவாசியின், தேவனுடைய பிள்ளையின், சபையினுடைய ஜெயத்தின் வாழ்க்கைக்கு அவர் மாதிரியாய் நமக்கு முன்னே நிறுத்துவது கிறிஸ்து தம்மையே. கிறிஸ்து தம்மையே நமக்கு முன்பாக மாதிரியாய் நிறுத்துகிறார். நாம் மாதிரியாய் நோக்க வேண்டியது கிறிஸ்துவை என கண்பானவர்களே. இந்த 7 சபைகளை குறித்து ஏராளமான விளக்கங்களை நீங்கள் படித்திருக்கலாம், நீங்கள் கற்றிருக்கலாம், ஏராளமான விளக்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விளக்கங்கள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கவே செய்கிறார். ஆனால் நான் புரிந்து கொண்டது, தேவனுடைய சமூகத்தில் நான் கற்றுக்கொண்டது, இந்த 7 சபைகளை குறித்து பல வகைகளில் விளக்கி 7 சபைகளின் அடிப்படையிலே நாட்களை 7 காலங்களாக பிரித்து இன்றைக்கு இருக்கிற காலத்தை இப்படி ஒப்பிடுகிறவர்கள் உண்டு. 7வது சொல்லப்பட்டிருக்கிற லவோதிக்கேயா சபையின் காலம் இது என்று விளக்குகிறவர்கள் உண்டு. நான் அதை எதிர்க்கவில்லை, ஒத்துக்கொள்ளுகிறேன். அதற்கு நான் விரோதமாய் வரவில்லை, அதை நான் குறை சொல்லவில்லை, குற்றம் சாட்டவில்லை, ஏற்றுக்கொள்ளுகிறேன், அங்கீகரிக்கிறேன். ஆனால் ஒன்றை நான் புரிந்து கொண்டதை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த 7 சபைகளும் 7 காலத்தில் இருந்தவைகள் அல்ல, ஒரே காலத்தில் இருந்தவைகள். 7 சபைகளும் 7 காலத்தில் வேறு வேறு காலத்தில் இருந்தவைகள் அல்ல. ஒரு சபை முடிந்த பின்பு அடுத்த சபை தோன்றி, அது முடிந்த பின்பு அடுத்த சபை தோன்றி, அப்படி 7 சபைகளும் வந்தவைகள் அல்ல. சமகாலத்தில் இந்த 7 சபைகளும் இருந்தவைகள். உலகத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கே சிதறுண்டு இருந்தவைகள் அல்ல, ஒரே பகுதியில் இருந்தவைகள். அன்றைக்கு அழைக்கப்பட்ட சின்ன ஆசியா, த மைனர் ஏசியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய துருக்கியில் இருந்தவைகள். அவைகளுடைய கால சூழலும் ஒன்று, அவைகளுடைய சமூக சூழலும் ஒன்று, சமுதாய சூழலும் ஒன்று, நாட்டு சூழலும் ஒன்று. ஒன்று வேற எங்கேயோ, இன்னொன்று வேற எங்கேயோ அல்ல. அது பூகோள ரீதியாக, காலக்கிரமமாக, அது நாட்டின் அடிப்படையிலே, கலாச்சார அடிப்படையிலே எடுத்து பார்த்தால் அவைகளெல்லாம் ஒரே கால சம நிலைமையில் ஒரே அமைப்பில் இருந்தவைகள். நான் உங்களுக்கு ஒன்றை சுட்ட விரும்புகிறேன். இந்த 7 சபைகளின் குணங்களும் இன்றைக்கு இப்பொழுது இருக்கிற சபைகளிலே உண்டு. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு காலத்திற்கென்று பிரித்து சுட்டப்பட்டாலும், காட்டப்பட்டாலும், விளக்கப்பட்டாலும் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். 7 சபைகளும் சமகாலத்தில் இருந்த சபைகள், சம வரலாற்று பின்னணியத்தை உடைய சபைகள், ஒரே தேசத்தை அடிப்படையாய், ஒரே மொழியை அடிப்படையாய் கொண்ட தேசத்தை உடைய ஒரு சபைகள். எல்லாம் இருந்தது மைனர் ஏசியா அல்லது இன்றைய துருக்கி.
ஒரு வரலாற்று உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்த 7 சபைகளை குறித்து விளக்கமாக படிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த 7 இடத்துலையும் அந்த 7 சபையும் இல்லை. அந்த 7 இடங்களிலேயும் 7 சபையும் இல்லை. இன்றைய துருக்கியானது ஒரு முழுமையான ஒரு முஸ்லிம் நாடு. அன்றைக்கு இத்தனை பெரிய சபைகள் இருந்த ஒரு தேசம் இன்றைக்கு என்ன தேசமாக இருக்கிறது? முழு முஸ்லிம் நாடாக இருக்கிறது. 90% மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எபேசு சபை நடந்த அந்த கட்டிடம் இன்றைக்கும் துருக்கியில் இருக்கிறது. அது ஒரு பெரிய முஸ்லிம் மியூசியமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் அருங்காட்சியகமாக இருக்கிறது. இந்த 7 சபைகள் இருந்த அந்த 7 எல்லைகளும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிற இந்த 7 சபைகளும் இன்றைக்கு அந்த இடத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கவில்லை. தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம எத்தனை ஜாக்கிரதையோடு தேவனை பின்தொடர, ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம் என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என கண்பானவர்களே, தேவன் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். இந்த 7 சபையில ஒரு சபையை சொல்லுவாங்க. இந்த சபை பிலடெல்பியா சபை. இந்த 6வது சபையா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிலடெல்பியா சபை 7வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரை நாம் வாசிக்கிறோமே. அந்த சபையை ஒரு பூரணமான சபை, ஒரு முழுமையான சபை என்று, குற்றமில்லாத, குற்றஞ்சாட்டப்படாத, கரையில்லாத ஒரு சபை என்று சொல்லி விளக்குகிறவர்கள் உண்டு. அதனால் இன்னைக்கு சிலர் இந்த பிலடெல்பியா அப்படிங்கிற பெயரை தங்கள் ஸ்தாபனங்களுக்கும் தங்கள் சபைகளுக்கும் பெயராகவே வைத்து கொண்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சபைகளை சந்தித்திருக்கிறேன். இந்த பிலடெல்பியா சபையின் காலத்தை மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் காலமாக அவர்கள் நமக்கு முன்னே சுட்டி காட்டுகிறார்கள். இந்த பிலடெல்பியா சபையின் காலத்திலே தான் சுவிசேஷமானது ஒரு காலத்திலும் இல்லாத அளவு முதல் நூற்றாண்டை போல உலகமெங்கிலும் பரவ ஆரம்பித்தது. ஒரு அகில உலக சுவிசேஷ தரிசனம் என்பது உருவான, நாடுகளை விட்டு நாடுகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆழமான தரிசனம் உருவான 18வது நூற்றாண்டின் பிற்பகுதியும் 19வது நூற்றாண்டின் காலத்தை தான் இந்த பிலடெல்பியா திருச்சபைக்கு ஒப்பிட்டு விளக்குகிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். என கண்பானவர்களே, அந்த நாட்களில்தான் சுவிசேஷமானது தேசமிட்டு தேசம் வந்தது. நம்முடைய தேசத்திற்கும் சுவிசேஷம் வந்த காலம் அதுதான். அந்த காலத்திலே தான் சுவிசேஷமானது இருண்ட கண்டத்திற்குள்ளும் கடந்து போனது. ஆப்பிரிக்கா என்னும் இருண்ட கண்டத்தையும் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர சுவிசேஷம் சமகாலத்தில் தான் கடந்து போனது. டேவிட் லிவிங்ஸ்டன் தென் ஆப்பிரிக்காவுக்குள்ள, ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடு தென்னாப்பிரிக்கா. அந்த தென் ஆப்பிரிக்காவுக்குள்ளே போன போது தான் சுவிசேஷத்தின் வெளிச்சம்
பிரகாசிக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் வரலாறை திருப்பி பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்காவினுடைய சுவிசேஷத்தினுடைய பெருக்கத்தின் வரலாறை திருப்பி பார்க்கும் பொழுது இந்த தென்னாப்பிரிக்காவில் இருந்தே ஆப்பிரிக்காவின் பல நாடுகளுக்கு மிஷனரிகள் அனுப்பப்பட்டு அந்த நாடுகள் சுவிசேஷத்திற்கு செவி சாய்த்திருக்கிறத காண முடிந்தது. அதை எடுத்து சற்று கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த காலத்தை தான் என்ன சொல்லுகிறார்கள், இந்த பிலதெல்பியா சபையின் காலம் என்று சொல்லுகிறார்கள். என கண்பானவர்களே, அதற்கு நான் விரோதமானவன் அல்ல. ஆனால் அதே பிலதெல்பியா சபையானது முதலாவது நூற்றாண்டில் எப்படி குற்றமற்றதாய் தேவனுக்கு முன்பதாக காணப்பட்டதோ அப்படி இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் சபையிலே பார்க்கிறார். அது மட்டுமல்ல, மற்ற 6 விதமான சபையின் மக்களையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுத்தாரோ அந்த அழைப்பை தான் மற்ற 6 சபைக்கும் கொடுக்கிறார். இந்த கடைசி சபையாய் பார்க்கிற லவோதிக்கேயா சபை இருக்கிறதே, லவோதிக்கேயா சபை, இந்த லவோதிக்கேயா சபைக்கு என்ன அழைப்பை கொடுத்தாரோ, சர்தை சபைக்கு என்ன அழைப்பை கொடுத்தாரோ அதைத்தான் ஆண்டவர் எந்த சபைக்கும் கொடுத்தார். ஆண்டவர் பிலதெல்பியா சபைன்னு உடனே அதை தூக்கி பத்திரமா வச்சப்பா, உனக்கு நான் எல்லாம் தந்துடுவேன், இந்த பாரு, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. இன்னைக்கு சில நேரம் நம்ம எக்ஸலன்ஸை, நம்மகிட்ட இருக்கிற சிறப்பை, நம்மகிட்ட இருக்கிற உயர்வை பார்த்துக்கிட்டு நம்மெல்லாம் இப்படி, இவங்களெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு வருவாங்களா, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. இனியால் சால்வ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது, அந்த பிரச்சனைக்கு எப்படி பதில் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு என்னன்னு கேட்டேன் அந்த போதகிட்ட. அந்த போதகர் ஐயா சொன்னார், என்ன சொன்னாங்கன்னா, இந்த சபையில் ஒரு கூட்ட மக்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று நல்ல உற்சாகமான கூட்டமாக இருக்காங்க, இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஊழியத்தில் சபையில் எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலை. எங்கள் சபையில் இந்த 2 பேருக்கு இடையில பெரிய பிரிவினர் இருக்குது. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க, எங்கள் கூட இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு அளவு ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்கோம், மேலே இருக்கோம், இவங்க கீழே இருக்காங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாசரேத் பக்கத்தில் ஒரு சபை, வாலிப பெண்கள் பண்டிகையில் கன்வென்ஷனுக்கும் முகாமுக்கும் என்னை அழைத்திருந்தார்கள் போதகர். பேச போயிருந்தேன். அங்கே அந்த வாலிபர் பெண்கள், அது சிஎஸ்எல் சபை தான், அந்த வாலிப பெண்களுக்குள்ள 2 குழு, எனக்கு தெரியாதது. ஒரு குழுவினர் கூட்டம் நடத்தினா அடுத்த குழுவினர் கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, நாங்க வர மாட்டோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க மெதடுக்கும் ஒத்து போகாது, 2 பேரும் ஊழியம் செய்வாங்க, இவங்க நடத்தினா அவங்க வர மாட்டாங்க, அவங்க நடத்தினா இவங்க வர மாட்டாங்க. அந்த 2 குழுவையும் ஒன்றா பார்க்கணுன்னா ஒரே இடத்துல தான் பார்க்க முடியும், ஆராதனையிலே தான். வந்தால் இவங்க இப்படி போனால் அவங்க அப்படி போயிடுவாங்க, இவங்க சைடு வாசலில் போனால் இவங்க தலைவாசலில் போயிடுவாங்க, அவங்க தலைவாசல் வழியாக போனால் இவங்க. போதகருக்கு இதை எப்படி சமாதானம் பண்ணன்னு தெரியல. 2 நாள் கன்வென்ஷன் முடிஞ்சிடுச்சு, 3ஆவது நாள் இறுதி நாள் ஆராதனையில் பேசும்போது சமாதானத்தை குறித்து பிரசங்கித்தேன்.
போதகர் ஆராதனை முடிஞ்ச பிறகு வந்தார். வந்தால் 2 குழுவினரும் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சை விட்டு வெளியே போகலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போதகருக்கு இதை பார்த்தோன்னே சந்தோஷமாயிட்டு அவர் சொன்னார், கன்வென்ஷன் இன்னும் 2 நாள் எக்ஸ்டென்ஷன். ஞாயிற்றுக்கிழமையோட முடிகிற கன்வென்ஷனை திங்களும் செவ்வாயும் சேர்த்து பிரசங்கம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த ஊரை விட்டு வர முடிஞ்சது. இங்க இந்த போதகர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னாங்க. இவங்க ஒன்றும் சொல்லலை, அவங்க சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து பேசும்போது ஒரு கேள்வி கேட்டேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும்னா எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு. எப்படிங்க பரிசுத்தமாக இருக்கணும்? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு எப்படிப்பட்ட பரிசுத்தம் வேணும் சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு கேட்ட கேள்வியை உங்களுக்கு கேட்க, எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் சொல்லுங்க. சொன்னாதான் செய்தி, இல்லைன்னா இதோட ஆமை சொல்லுங்க. பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கணும்? எப்படி? தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன பரிசுத்தம்? தம்பிமா ரொம்ப சத்தமா சொல்லுங்க பாப்பா. நீங்க சொல்றத நான் வரும்போதே அவங்ககிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சொல்லுங்க. அவங்க சொல்ல நான் சொல்றேன், இயேசுவை போல பரிசுத்தமா இருக்கணும். நாங்க சரியா தப்பா? சரிங்கிறவங்களாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறிய. நீங்க யாருமே இப்போ இயேசுவை போல பரிசுத்தமா இருக்கக்கூடாதுங்கிறீங்களா? நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்களெல்லாம் எழுப்பி விட்டேன். எல்லாரும் எழுப்பி நின்னாங்க. இப்போ அவங்கள பார்த்து சொன்னேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போது இயேசுவை போல பரிசுத்தமாக இருந்தங்கிறவங்கெல்லாம் உட்காருங்க, மற்றவங்கெல்லாம் நில்லுங்க. ஏகோபித்து சொன்னாங்க. அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் அபிஷேகம் பெறாதவங்களை இப்பதான் போட்டு உடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம்னு ஓங்கி சொன்னாங்க. இயேசுவை போல எழுப்பிவிட்டோன்னே வேகமாக எழும்புனாங்க. நான் சொன்னேன், நான் அபிஷேகம் பெறும்போது இயேசுவை போல பரிசுத்தமாக இருந்து தான் பெற்றேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் உட்காருங்க, மற்றவங்கெல்லாம் ஒருத்தர் கூட உட்காரலை. அப்போ தான் சொன்னேன், பரிசுத்தமாக வாழணுங்கிற தாகம் உள்ளவர்களை அபிஷேகிக்கிறவர் தான் பரிசுத்தாவியானவரே ஒழிய, பரிசுத்தமாக ஆன பிறகு தான் அபிஷேகிப்பேன்னு சொல்கிறவர் யாரல்ல, பரிசுத்தாவியானவர். அப்போ நீங்கள் பரிசுத்தமாகணுங்கிற தாகத்தோடு இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் அப்போ உட்காருங்கன்ட்டு. அந்த பிரிவினை அதோட உடஞ்சி போச்சு. அபிஷேகம் பெறாதவர்களும் அநேகர் அன்றைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சபைக்குள்ளே பிலதெல்பியாவும் இருக்குது, லவதோக்கியாவும் இருக்குது. லவதோக்கியாவை பிலதெல்பியா ஒரு மாடலாக பார்க்குது. பார்க்குற பார்வையிலேயே அந்த கண்ணை பார்த்தாலே, அது நிற்கிற தோரணையை பார்த்தாலே, ஏங்க நான் சொல்கிறது லவதோக்கியாவையும் பிலதெல்பியாவையும் உங்களை திட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு என் மேலே கோவப்பட்டுறாதீங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க. யாரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உங்களை தான். வேற யாரையும் சொல்றதுக்கு எதுக்கு நான் இங்கே வரேன்? எங்கேயாவது போயிருப்பேனே. இங்கேயும் அந்த லவதோக்கியாவும் இருக்கு, அந்த பிலதெல்பியாவும் இருக்கிறது. இரண்டும் இருக்கிறது. சர்தையும் இருக்கிறது, பெர்கமும் இருக்கிறது, தியத்திராவும் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற திருச்சபை இந்த 7 நிலைகளிலும் இருக்கிறது. ஆண்டவரோ எந்த நிலைமைக்கு உயர்த்த விரும்புகிறார்னா, அவர் விரும்புகிற நிலைமைக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம்,
என்னதுன்னா 2 வழியை ஜெயத்துக்கு அங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. ஒன்று என்னதுன்னா, ஜெயத்திற்கு அவர் சொல்லுகிற வழி ஒன்று, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை ஜெயங்கொண்ட பிலதெல்பியா முடிவு பரியந்தம் அந்த கிரியைகளை கை கொள்ளாததுனால இன்னைக்கு சர்தைய மாதிரி, தியத்திராவமாயி, அந்த லவதோக்கியாவை மாதிரி இந்த சபைகள் மற்ற சபைகள் துருக்கியில் இல்லாமல் போனது போல இந்த பிலதெல்பியாவும் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு. விளங்கி இருக்கா? விளங்கி போச்சா? ஆண்டவர் நீ ஜெயங்கொண்டா மட்டும் போதாதுன்னாரு. குற்றமே இல்லாத பிலதெல்பியாவை இப்ப நான் குற்றம் சாட்டுறேன். குறையே இல்லாதது என்று பிரசங்கிக்கப்படுகிற பிலதெல்பியா ஏனையா இன்று வரை நில்லாமல் போய்விட்டது? ஏன் இன்று வரை நிலைநிற்காமல் போய்விட்டது? அதனுடைய பிழை என்ன? ஜெயங்கொண்டது உண்மை, முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை அந்த நிபந்தனைக்குள்ள வராமல் போய்விட்டது. அடுத்து, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட அந்த இயேசுவின் ஜெயங்கொள்ளுதலின் மாதிரி மேலேயே கண்ணை பதிக்காம நான் ஜெயம் எடுத்துட்டேன் பாத்தியா, என்னைய கொஞ்சம் பாரு, என்னைய மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. உங்களை சொல்லல, என்னைய சுட்டி காட்டுறேன், சுட்டி காட்டி உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு யாரை பிடிக்க? பிரதரை பிடிக்க. என்ன அப்படின்னு தன்னை அப்படியே சொல்லுவாங்க பாருங்க. நம்ம ஊரில் என்ன பேர்? பீத்திக்கிட்டு தெரியுதா பாருங்க. இவ பீத்தலுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னது? கிழிஞ்சு போனதும் பீத்தல் தான், பெருமடிக்கிறதும் பீத்தல் தான். நம்ம தூத்துக்குடி பாஷையில் பேசுறேன். அப்படி இந்த பிலதெல்பியா தன்னை குறித்தே பெருமடிச்சு பீத்தி பீத்தலா போயிடுச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? யாருமே குற்றம் சாட்டாத சபையை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கியே நீனு அப்படின்னு திட்டுனா கூட திட்டிக்கங்க, ஆனால் அதுதான் உண்மை. இந்த 7 வகையான சபைகளும் 7 நிலைமையில் உள்ள சபைகளும் இன்றைக்கு இருக்கு. இந்த 7 நிலைமையில் உள்ள விசுவாசிகளும் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, இங்கே உட்கார்ந்துருக்கோம். இந்த 7 சபைகளில் இருந்த நிறைவுகளை பாருங்க, இந்த 7 சபைகளில் இருக்கிற குறைவுகளை பாருங்க. ஆண்டவர் எபேசு சபையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களுடைய கூட்டத்தை வெளியே அழகா தெரியுது. எபேசு சபை எப்படி கிரியையில், பிரயாசத்தில், பொறுமையில் பொல்லாதவர்களுடைய கூட்டத்தை சகிக்க கூடாது இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல். ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த எதை விட்டாய்? ஒரு சபையை உங்களுக்கு முன்னால் காட்டிட்டு, இந்த ஒரே ஒரு சபையை மட்டும்தான் விளக்குறேன். இந்த ஒரு சபையை உங்களுக்கு முன்னால் காட்டிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். வேதத்தை என்னோடு கூட கொஞ்சம் திருப்புங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க பார்ப்போம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே,
உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், உங்கள் அன்பின் பிரயாசம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையை, உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. அப்படியே இங்க வாங்க, எபேசு சபைக்கு கிரியை, பிரயாசம், பொறுமை இருக்கா? இருக்குதா? இங்க வாங்க, இங்கேயும் இருக்கா? கிரியை, பிரயாசம், பொறுமை. ஆனா அதுக்கு முன்னால ஒவ்வொரு வார்த்தை இருக்கு பாருங்க. என்ன கிரியை? விசுவாசத்தின் கிரியை. என்ன பிரயாசம்? அன்பின் பிரயாசம். அடுத்து நம்பிக்கையின் பொறுமை. அப்படியே எங்கூட 1 கொரிந்தியர் 13க்கு வாங்க. நீங்க உடனே மனப்படமா சொல்லிடுவீல, நீங்க சூப்பர் ஆச்சா. உங்களை போட்டு பைபிளை உருட்ட சொல்கிறேன் பாருங்க, அதை மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. 1 கொரிந்தியர் 13க்கு இருந்தாலும் வாங்கலை, எனக்கு தெரிய மாட்டேங்க பாருங்க. அதனால தான் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. என்னது? இந்த 3 எங்க பார்க்கும்? தெசலோனிக்கே சபையில். இந்த 3 எங்க இல்லை? எபேசுல இல்லை. பிரயாசம் இருந்தது, கிரியை இருந்தது, பொறுமை இருந்தது. ஆனா விசுவாசத்தின் பிரயாசம் இல்லை, நம்பிக்கையின் பொறுமை இல்லை, அன்பின் கிரியை இல்லை. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் இந்த நிலைத்திருக்கிற 3 இல்லாம நிலைச்சு நிற்கக்கூடாத பிரயாசம், நிலைத்து நிற்கக்கூடாத கிரியை, நிலைத்து நிற்கக்கூடாத பொறுமை. எங்க நம்ம பிரயாசம், நம்ம ஓட்டம் எல்லாம் நித்தியத்துக்குரியதாக இருக்கணும். நம்ம எதுவரை கொண்டு செல்லுகிறதா இருக்கணும்னா நித்தியம் வர கொண்டு செல்லுகிறதா இருக்கணும். நித்தியம் வர கொண்டு செல்லுகிறதா இருக்கணும்னா நித்தியம் அதோட மிக்ஸ் ஆகிருக்கணும். அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஜெயங்கொள்ளுகிற காரியத்தில் விதி சொல்லும்போது சொல்லுகிறார், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம், நித்தியம் வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே என் கிரியைகளை. அவர் கிரியை என்னது? அன்பு. என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனே. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிபந்தனை என்ன ஆயிட்டுன்னா மிஸ் ஆயிட்டு. இப்ப அவர் சொல்லுகிறார், ஆதியில் என் பெயரில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் மட்டக்கடை ஏஜி சர்ச்சுக்கு போவேன். நான் முன்னால் போய் உட்காருவேன், முன் வரிசையில். பின்னால் ஒரு ஐயா உட்கார்ந்துருப்பார், பின் பெஞ்சில் ஆளா. திரும்பி வரும்போது என்னைய கூப்பிடுவார், தம்பி நல்லா உற்சாகமாக இருக்க, நல்லா இதாக இருக்க. நானும் பாரு ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன். ஒன்னிய காட்டிலும் ரொம்ப வேகமாக இருந்தேன், ரொம்ப உற்சாகமாக இருந்தேன், அப்படி இப்படி இருந்தேன், நல்லா துள்ளுறேன் துள்ளு. இப்போ பாரு உட்கார்ந்துட்டேன். புது விளக்குமாறு நல்லா தூக்கும். நீ புது விளக்குமாறு, நான் பழைய விளக்குமாறுன்னு சொல்லாமல் சொல்லுவார். என்னைய புது விளக்குமாறும் பாரு, அவரை பழைய விளக்குமாறுன்னு சொல்ல மாட்டார், ஆனால் சொல்லாமல் சொல்லுவார்.
நான் நினைப்பேன் இவர் சொல்கிறது உண்மைதான் போல, இவரும் முன்னால் இருந்திருக்காரு, நம்மளும் இங்கே ஒரு காலத்தில் எங்கே வந்துடுவோம். எங்க பழசையே பேசிக்கிட்டு ஓடாதீங்கங்க, என்னாலும் புதுசா இருங்க, என்னாலும் புது விளக்குமாறா இருங்க. ஒரு அண்ணன் உண்டு, ஜான்னு. எங்கள் டீச்சருக்கு கணவர், அவங்கள அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவங்க கூட நான் பழகுனது 7வது வகுப்பில் இருந்து. போர்ட்டஸில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருந்தாங்க, வேலை பார்த்தாங்க. அவங்க எப்பவும் என்னையை பார்க்கும்போது ஒன்று சொல்லுவாங்க, இந்த பாரு, அவங்களுக்கு சொந்த ஊர் சுவிசேஷபுரம், மீன்காரன் ஓட்ட மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோ. இன்னைக்கு இந்த வேகத்தில் ஓடிட்டு நாளைக்கு என்ன செய்திடக்கூடாது, எல்லாம் ஓடி ஈடி முடிச்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. மீன்காரன் ஓட்டன்னா உனக்கு விளங்கல. எங்கள் ஊரில் சுவிசேஷபுரத்தில் ஒரு மரத்தடி இருக்கும். எங்கள் ஊருக்கு வர்ற மீன்காரன் மரத்தடியில் கொண்டு அந்த மீன் கூடையை வைப்பான். வச்சுட்டு ஒவ்வொரு தெருவாக வருவான். மீன் வாங்கலையோ மீன், மீன் வாங்கலையோ மீன் அப்படின்னு ஓடுவான். ஒவ்வொரு தெருக்குள்ளேயாக ஓடுவான். ஓடி 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 எல்லா தெருவிலையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தெருவில் உள்ளவங்கெல்லாம் எங்கே வந்துடுவாங்க, அந்த கூடை பக்கம் வந்துடுவாங்க. இவன் எல்லா தெருலையும் சொல்லி முடிச்சுட்டு கூடை பக்கம் வந்து மீனை விற்றுட்டு கிளம்பி போயிடுவான். இதான் அவன் வரும்போதெல்லாம் செய்கிறது. ஒரு நாள் கூட அவன் ஒரு தெருவிலையும் ஓடாமல் இருக்க மாட்டான். இந்த தெருவில் உள்ள ஆட்கள் இன்னைக்கு மீன் வாங்க வரலன்னு மறுநாள் அந்த தெருவில் ஓடாமல் இருக்க மாட்டான். எல்லா தெருவிலையும் ஓடிட்டு தான் வந்து மீன் விற்க வருவான். இப்படி இருக்கணும். அந்த ஐயா சொல்கிற மாதிரி இவங்களும் என்னைய பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. நான் எனக்கு தோணும், எதுக்கு 2 பேரும் பார்க்கும் போதெல்லாம் சொல்கிறாங்க சொன்னதையேன்னு. ஆனால் இன்னைக்கு 2 பேரும் இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் சொன்ன வார்த்தையை என்னைய எச்சரித்து கொண்டே இருக்கிறது. என கண்பானவர்களே, நீங்கள் நிறைவாய் காண்கிறவைகளிலும் குறைவுகள் இருக்க முடியும். பிரயாசம், கிரியை, பொறுமை, அதில் இழந்து போனவைகள் மூச்சு. உலகம் பார்க்கிறவைகளிலும் அங்கே ஒன்று இல்லாமல் போனது, நிலைத்திருக்கிறவைகள் இல்லாமல் போனது. நிலைத்திருக்கத்தக்கதாக, நித்தியம் கொண்டு சேர்க்கத்தக்கதாக, நித்தியத்தில் நிறுத்தத்தக்கதாக நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம், நம்முடைய நாட்டங்கள் எல்லாம், நம்முடைய வேகங்கள் எல்லாம், நம்முடையவைகள் எல்லாம் இருக்கட்டும். அப்போ நம்ம யாராக இருப்போம்? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடும் எங்களோடும் பேசுகிற எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்தது போல, உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயத்திற்கு அவர் தந்திருக்கிற இந்த நிபந்தனையை மறந்து போயிற்று. எபேசு சபையை போல பிலதெல்பியா சபையும். ஜாக்கிரதையாயிருப்போம். நிற்கிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். அவனை கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர்.
ஆண்டவரே, இந்த சபைகளை கொண்டு ஜெயங்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிற எங்களை எச்சரிக்கிற, எங்களை திருத்துகிற இந்த வருடத்தின் இறுதி மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற எங்களை உருவாக்க விரும்புகிற உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முடிவு ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் அல்ல, முடிவு பரியந்தம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நிற்க எனக்கு கிருபை தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே நம்மோடு கூட, என்னோடு, உங்களோடு, நம் யாவரோடு இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற யாவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த 7 சபைகளுடைய நிலைமை குறித்தும், அவைகளை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், நாம் ஜெயிக்கிறவர்களாக, தோற்கிறவர்களாக அல்ல, ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை குறித்தும், முடிவு பரியந்தம் நாம் விசுவாச கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை என்பதை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? இன்றைக்கி நம்மிடத்தில் இதெல்லாம் நிலைத்திருக்கிறதா? ஜெயிக்கிற ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது தோற்று கொண்டிருக்கிறோமா? நம்முடைய உள்ளம் நமக்கு சொல்லும், கர்த்தர் அறிந்திருக்கிறார், ஆண்டவரே ஜெயிக்கிறவன், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் என்று கேட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் என்று கேட்டோம். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று கேட்டோம். ஆண்டவரே ஜெயிக்கிறவர்களாக மாற்றுங்க. இந்தியா கிரிக்கெட் போட்டியில் ஜெயம் பெற்றதுனால அதுக்கு உலக சாம்பியன் அந்த கப்பு கிடைத்தது. ஆனால் தோற்றுப்போன நாடுக்கு அது கிடைக்கல. ஆகையினால் நம்ம வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற முடியாது. அதற்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு, உங்களோடு, நம்மோடு பேசியிருக்கிறார். தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது போல, ஆண்டவரே எங்களுடைய காரியம் ஜெயமாக மாற்றி விடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு எப்படி இருப்போம்? வருகிற நாட்களில் எப்படி இருப்போம்? முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் ஆண்டவர் நம்மளை முடிவு பரியந்தம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, முடிவு பரியந்தமும் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்கிறவர்களாக தேவனே என்னை மாற்றுங்க என்று சொல்லி எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு நிமிடம் பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர் மூலமாக, அருமையான அப்போஸ்தலர் மூலமாக நம்மோடு தெளிவாக, தீர்க்கமாக நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாய் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாக வாய்க்கும் என்று சொன்னதுனால ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய. என்னுடைய தோல்விகளை மன்னிங்க ஆண்டவரே. ஜப வாழ்க்கையில் உள்ள தோல்வியை மன்னிங்க, பரிசுத்த வாழ்க்கையில் உள்ள தோல்வியை மன்னிங்க. வேதத்தை வாசிக்க, தியானிக்க, கை கொள்ளாமல் போன என்னுடைய குறைகளை மன்னிங்க. தேவ சித்தம் செய்யாமல் போன என்னுடைய குற்றங்களை மன்னிங்க. நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். ஆவியின் கனிகளில் உள்ள என்னுடைய எல்லா குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம், உமக்கு சாட்சியாய் வாழாமல் போன என்னுடைய குறைகளை மன்னிங்க. என்னை ஜெயிக்கிறவனாக, ஜெயிக்கிறவளாக என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியான நம்மோடு பேசியிருக்கிறார், நம்மோடு பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுவோம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. நம்மத்தில் இலங்கையிலிருந்து வந்திருக்கிற அருமையான சுவிசேஷகர் டிலான் ஐயா அவர்கள் இப்பொழுது ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து போக போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லாரும் எழுந்து கண்களை மூடி ஒரு அருமையான தேவ வார்த்தையை தேவனுடைய மனிதர், தேவனுடைய தாசன் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு 7 சபைகளுக்கும் தேவன் விரும்பின இருதயத்தில் இருந்தவைகளை வெளிப்படுத்தினாரோ, அதே வண்ணமாய் இன்றைக்கு இந்த சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தபடியினாலே தேவனுடைய மனிதனை அனுப்பி அவருடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில் விரும்புகிறது அப்படி என்றால் ஒன்றே ஒன்று, நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும்.
அவர் விரும்புகிறது அவரோடு நாங்கள் உட்காரும்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரே. அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்துவே, நான் ஜெயம் கொண்டவனாய் மாற இன்றைக்கு எனக்கு கிருபை தாரும். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான காலை நேரத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நீர் இன்றைக்கு உம்முடைய தாசன் மூலமாக எங்களோடு பேசின உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஜெயமுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையிலே ஆழமாய் பதியவும், அது எங்கள் மனதிலே பதியவும், இயேசு கிறிஸ்து அது எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தையும் ஒரு விருத்த சேதனத்தையும் உண்டு பண்ணி அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இந்த மாளும்படி உலகத்தின் அஸ்திபாரம் உண்டாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டவர அந்த ஆதி அன்பினாலும் இயேசு கிறிஸ்துவை அந்த விசுவாசத்தினாலும் அந்த நம்பிக்கை, ஹல்லேலூயா, அந்த அன்பு, அந்த மூன்றும் நிலைத்திருக்கிற அந்த மூன்றும் எங்கள் வாழ்க்கையில வரும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மூன்றிலும் பெரியதாயிருக்கிற அந்த அன்பின் ஆவியினாலே எங்களை நிறைத்து இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது பலத்தோடு ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஓடி முடிக்க பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறதற்கு இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் எல்லா பரிசுத்தவானோடு கர்த்தருடைய வருகை பிறந்து இருப்பதாக. ஆம்.